என்ன இது? போனவங்க ஆளையும் காணோம், ஃபோனும் பண்ணல. என்னாச்சுன்னு ஒரு தகவல் இல்லையே. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க ஆச்சி. நீங்கள் வேணா பாருங்க, போனவங்க வரும்போது கண்டிப்பாக பாப்பாவோட தான் வரப்போகிறாங்க. சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா, கண்டிப்பாக கிடச்சிரும். தேனு புளி தீர்ந்து போச்சு, கொஞ்சம் மச்சிலேருந்து எடு. என்னாச்சு? சொல்லலையே. தமிழ், தமிழ், அம்மா கூப்பிடுறாங்க. இங்க வா, இங்க வா. தெரியுதா? பாரு என்ன பாரு, புள்ளி கூட. சண்டை கோழி அடாது. டேய் மறுபடியும் முதல்ல இருந்தா. டேய் உன் பொண்டாட்டிட்டு வாங்கின காசெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்கடா. முதல்ல உண்மையை சொல்றா, அந்த கோழி எங்க? பாய்கிட்ட 200 ரூபா கொடுத்துட்டு உங்க சேவலை வாங்கிட்டு போங்க. காலை அது 250 ரூபா கோழி. என்ன பாய், 200 ரூபாய்க்கு தானே வாங்கினியா? வாங்க நாளைக்கு வைக்க முடியுமா? எனக்கு 50 ரூபா லாபம் வேணாமா? அது நியாயம். என்னடா விளையாடுறீங்களா? எங்ககிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு ஏதோ உரிச்ச கோழியை காமிச்சு எங்க வீட்டு கோழிங்கிற, இதுல எப்படியா கண்டுபிடிக்கிறது? உங்க சேவலுக்கு மெச்சம் கிச்சம் எதுவும் இல்லையா? நம்ம சேவலா இருக்காது. சேவலை கறிக்கடையில் வச்சுட்டான். அப்பா அது நம்ம கோழியா இருக்காது, கருப்பு நம்மளை கைவிட மாட்டான்னு சொல்லிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. சரி அம்மாட்ட சொல்ல வேண்டாம், நான் கூப்பிடுறேன். என்னம்மா ஆச்சு? இல்ல, ஒன்றும் விவரம் தெரியலையா? சரி விட, சரி சரி வாங்க. ஏய், ஸ்விட்ச் ஆஃப். ரூம்ல இருக்கு, போய் கூப்பிடுறேன். என்ன மறுபடியும் ஃபோனை காணுமா? ஆமாம். அக்கா ஃபோனில் இருந்து மிஸ் கால் கொடுக்க சொல்வியே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டிப்ஸ் ஏன்டா அப்படி? இங்கே தானே வச்சிருந்தேன். டேய் என் ஃபோன் எங்கடா? என்ன கேட்டா? டேய் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். டேய் போடா. மா மாமா அங்கே தான் இருக்காங்களாம். மா திருப்பி கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. என்னடா? என் ஃபோன் எங்க? என்ன கேட்டா? ரூம்ல தானே வச்சிருந்தேன், எங்க போச்சு? எப்ப பாரு எங்கேயாவது வச்சிரு. எனக்கு என்ன ஜோஷியமா தெரியும் நீ எங்க வச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? யாருக்கும் இந்த வீட்டு பொறுப்பே இல்லை. இவனுக்கு இதே வேலை தேனு, எல்லாத்தையும் தொலைச்சிருவான். பாப்பா பசங்க இருக்காங்க, ஒரு பேர் இருக்க மாட்டேங்குது. இவர் தான் ஆனா காணா சூனா சுவாமிகள். இந்த சுத்து வட்டாரத்திலே பெரிய ஜோசியர். இவர் வெத்தலை எடுத்து மை தடவி பார்த்தாருன்னா உலகமே தெரியுமா? அதில் நம்ம பாப்பா தெரியாதா என்ன? உங்களுக்கு வெத்தலை ஜோசியம் பார்க்கணுமா? ஆமாம் சாமி. ஆமாம் சாமி. முனியா வெத்தலை எடு. எப்பயாவது யாராச்சும் வராங்க,
கையில் வச்சுட்டு இருக்க முடியுமா? மூதேவி சீக்கிரம் போய் வாங்கிக்கலாம். வெத்தலை வேணுமா? இருக்கா? ஆ இருக்கு. எங்க வெத்தலையில தெரியுமா? வெத்தலை எதுங்கிறது முக்கியம் கிடையாது, போடுற மை தான் முக்கியம். ஓ, மை இருக்கா? அங்காள பரமேஸ்வரி பாகம்பரியா வெட்டுடையா காளி, பூச முடியும் முன்னே புண்ணியனே உன் காவல், மண்டு முடியும் மட்டும் மன்னவனே உன் காவல், வடக்கு பார்த்த எல்லைக்கு வல்லவனே உனை அழைத்தேன், தெற்கு பார்த்த எல்லைக்கு தென்னவனே உனை அழைத்தேன், ஊரு தடம் பிடித்து உத்தமரே வாருமையா, ஊரு தடம் பிடித்து உத்தமரே வாருமையா. தெரியுது 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 தெரியுது. வீடு தெரியுது வீடு தெரியுது வீடு தெரியுதான். வீட்டை திறந்தா வாசல் தெரியுது, வாசல் தெரியுதா? வாசலை திறந்தா கதவு தெரியுது கதவு தெரியுது. சாமி, வாசலும் கதவும் ஒண்ணு தானே, முற்றம் தெரியலையா? முத்தம் தெரியுது முத்தம் தெரியுது. முத்தத்தை தாண்டி கன்னி மூளை ஈசானிய மூளை, ஈசானிய மூளைய தாண்டி போனா, ஈசானிய மூளைய தாண்டி போனா கொஞ்சம் இருட்டா இருக்கே. ஆச்சி, வீட்டில் யாராச்சும் இருந்தால் ஃபோன் பண்ணி லைட்டை போட சொல்லுங்க, இருட்டா தெரியுதான். இப்படி மைய போட்டிருந்தா இருட்டா தெரியாம சுண்ணாம்பு போடணும். இப்ப பாருங்க என்ன தெரியுது? சேவல் தெரியுதா? தெரியுது தெரியுது. ஆச்சி, சேவல் தெரியுதா? தெரியுதா? எங்க தெரியுது? நல்லா பாருங்க, சேவல் தெரியுதா? எங்க தெரியுது? தெரியலையா? வீட்ல தான் இருக்கு. பச்சதொரு தச்சனைக்கு வகபிரித்து பாருமையா, பச்சதொரு தச்சனைக்கு வகபிரித்து பாருமையா, பச்சதொரு வெத்தலைக்கு வகபிரித்து சொல்லுமப்பா. ஏதோ ஒரு போக்கில் தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க. நானாடா சொன்னேன். ஒட்டு மொத்த குடும்பம் சேவல் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கு. சேவல் மட்டும் கிடைக்கல, நம்ம பலி தான். இவ்வளோ பெரிய வீட்டில் ஆழத்தினாலே கிடைக்காது, அதுவும் இல்லாத செவலை எப்படா தேடுறது? பாதி வீடு தேடுறதுக்குள்ளேயே பொழுது சாஞ்சிடும். பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வெத்தலை ஜோசியம் பழிக்காதே பழிக்காதே. எப்போ இருந்து? இப்ப இருந்து. ஓ, ஓகே ஓகே. 30 கோழி முட்டை 300 சாராயம் 300 சாராயம். தெரியுது தெரியுது. வீட்டை திறந்தா வாசல் தெரியுது, வாசலை திறந்தா கதவு தெரியுது. எத்தனை தின்னாலும் வெத்தலை தின்னா போல, வெத்தலை வழி போக்கு வேண்டும் ஒரு மனப்போக்கு. பச்சதொரு தச்சனைக்கு வகபிரித்து சொல்லுமப்பா. ஈசானிய மூளை இடப்பக்கம் தென்மூளை, தென்மூளை ஓரத்துல தென்மூளை ஓரத்துல தெப்பம் இருக்குதம்மா தெப்பம் இருக்குதம்மா. கன்னி மூளை கரட்டு மூளை கீழ்பக்கம் கரட்டு மூளை, ஓரத்துல கட்டம் இருக்குதம்மா கட்டம் இருக்குதம்மா கட்டம் இருக்குதம்மா. கரட்டு மூளை ஓரத்துல கட்டம் இருக்குதம்மா கட்டம் இருக்குதம்மா. தமிழ் இப்ப நான் சும்மா போலீஸை பார்த்தா திருடன் பயந்தானே ஆகணும். களவு போன வஸ்துவ கண் கொண்டு காட்டுமப்பா கண் கொண்டு காட்டுமப்பா கண் கொண்டு காட்டுமப்பா. முத்தம் தெரியுது மூளை தெரியுது, மூளை முழுக்கெல்லாம் இருட்டா தெரியுது இருட்டா தெரியுது. எங்க இருக்க எந்த திசை இருக்க? சாமி, நிறுத்துங்க. எங்க வீட்டை எங்களுக்கு சுத்தி காட்டுறீங்களா? எங்க இருக்குன்னு ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. சும்மா என்ன நடந்துக்கிட்டு. அந்த அப்பவே சொன்னால இருட்டா தெரியுதுன்னு தேடித்தான் பார்க்கணும். இருட்டான இடமா? எங்க வீட்டுல இருட்டான இடம்னா மச்சி தான் இருக்கு. சேவல் என்ன மச்சிலியா இருக்க போகுது?
என்னடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இவளா நீ? எப்பல அந்த மாதிரி இல்ல. பின்னாடி சுத்துறியா? அடிக்கவே. என்னது இது மீனாட்சி, என்னமா பேசுற நீ? சாமி சேவலை தேடுறேன்னு கோழியும் சேர்த்து பிடிச்சிட்டீங்க. பெரிய ஆள் தான் நீங்க. மூதேவி சும்மாடா. மொத்த பிரச்சனையில நம்மள மறந்துட்டாங்களே, நிம்மதியா இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு நாய் புலப்படா. நான் கூடவே இருந்து பார்க்க முடியுமா? அவளுக்கு தெரியாது? அவ என்ன சின்ன பொண்ணா? ஏய் இந்தா அப்பா பேசணுமா? ப்ளீஸ் வேணாம்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ் வேணாம்மா. இந்த பேசு. ஹலோ. குடும்பம் ஒன்றாக்கணும் தான் எல்லாரும் இங்கே வர சொன்னேன். ஒருவேளை இங்கே வராமல் இருந்திருந்தா மனசாலையாவது ஒன்றா இருந்திருப்பாங்கன்னு தோணுது. என்னம்மா உள்ளவா? என்னம்மா? என்னாச்சு பெரியப்பா? உங்களுக்கு கோபமே வராது இன்னைக்கு ஏன்? அது செந்தில் தப்பில்ல. குழந்தைங்க தப்பு செஞ்சா பெரியவங்க தானே கண்டிக்கணும். அண்ணனை தப்பு பண்ணுச்சு. அது இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. புரியலையா பெரியப்பா? பெரியம்மா உங்களுக்கு யாரு? பெரியம்மா என்னுடைய மனைவி, சொந்த மாமா பொண்ணு. அது மாதிரி தானே அபி அக்காவை செந்தில் அண்ணாவும். அப்புறம் ஏன் கோவம்? புரியலையா பெரியப்பா? பாப்பா எங்க? எங்க பாப்பா? பாப்பா எங்க ராஜா? சொல்லுங்க. என்ன சொல்லு? பாப்பா
கேக்குறல சொல்லு. சொல்லு ராஜா ஏன் வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க யோ கிறுக்கா அறிவில்ல இன்னும் பாப்பாவே கிடைக்கல எதுக்கு இவங்கள கூப்பிட்ட கோழி இல்லையா இல்லாத கோழிக்கு ஏன்டா கூப்பிட்டே எங்களை எல்லாம் எதுக்கு எங்களை கூப்பிட்ட? ராஜா எல்லாரும் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கோம் இப்படி போய் விளையாடிட்டு இருக்க எல்லாரும் வர சொல்லி எதுக்கு நிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க பாப்பா எங்க பாப்பா கடைசி ஏன் போய் சொன்ன வாயில என்ன வச்சிருக்க கொழுக்கட்டையை வச்சிருக்க யோ கேக்குறாங்களே சும்மா நிறுத்துங்க. மூணு வருஷத்துக்கு அப்புறமா இந்த திருவிழாவுக்காக நீங்கள் எல்லாம் வருவீங்க. வீடே நிறைஞ்சு கலகலன்னு இருக்கும்னு ஐயா ஒவ்வொரு நாளும் கனவு கண்டதை கூட இருந்தே பார்த்தவன்னா அவரை நான் சந்தோஷமாக பார்க்குறத நீங்கள் எல்லாரும் எப்போவாது திருவிழா விசேஷம்னு வந்துட்டு போகும்போது தான். யார் கண்ணு பட்டதோ நீங்கள் எல்லாரும் இருந்தும் வீடே வெறிச்சு கிடக்கு. ஐயா நான் உங்கள் வேலைக்காரன் தான். ஆனால் என்னையும் நீங்கள் உங்கள் மகனை நினச்சி வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆளாக்கியிருக்கீங்க. இந்த குடும்பம் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும். சாப்பிடுவாங்கன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதான் பாப்பா கிடச்சிருச்சுன்னு போய் சொன்னேன். குடும்பம்னா சண்டை சச்சரவு எல்லாம் தான் இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரும் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் ஐயாவே போய் பார்த்து வாங்கி சமைச்சு வச்சது. அவர் மனசு கோணாமல் இருக்கிறதுக்காவது நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுங்க ஐயா. எல்லாரும் கலர் போ எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் போடு. போமா போ. ஐயா நீங்கள் கும்பிடுற சாமி உங்களை கைவிட மாட்டேன். நீங்கள் வேணா பாருங்கள், நாளைக்கு திருவிழாவுக்கு முன்னாடி பாப்பா கண்டிப்பாக கிடச்சிரும். வழி மாறி போயிடுச்சே எங்க கூட விளையாடும் வெடக்கோழி. ஒரு வேளை ஆசமும் தெரியலையே நான் தேடுவேன் அதை எங்க போய். ஓகே, நீ பார்த்தது யார்கிட்டையும் சொல்லாத. நாங்கள் பார்த்தது யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இருக்கியா வைக்க போரில் இருக்கியா கூரை மேல ஏறி நீயும் வேற ஊரு போனியா கொண்ட வச்ச சேவலே சண்டை போட போனியா மஞ்ச காட்டு கோழிய கொஞ்சி பேச போனியா. ஓடுறோம் தேடுறோம் வீட்டுக்கு வாயேன் பாப்பா. ஒரு நாள் இல்ல ஒவ்வொரு நாளும் தூக்கம் போகுது போப்பா.
கொக்கரக்கோழி பக் 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 வரோமே தேடி. கம்மாங்கரையில் இருக்கியா, களத்து மேட்டில் இருக்கியா, எங்கே நீயும் இருக்கியா, தந்தி ஒண்ணு அடிப்பியா, தப்பு தப்பா தேடுறோம் துப்பு ஒண்ணு குடுப்பியா, குப்பை மேட்டில் போய் நீயும் குப்புற படுத்து கிடக்கியா. தமிழ் தான் வீட்டில் பாப்பாவை ஒளிச்சு வச்சிருக்கான்னு யாருக்கும் தெரியாது. நம்மளை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். என்ன? ஐயா என்ன எவ்வளவு தூரம்? சாமி சேவலை காணோம். எங்க தேடியும் கிடைக்கல. ஐயா என்னையா சொல்றீங்க? அந்த சேவலுக்கு பதிலா அது சாமிக்குன்னு நின்று விட்ட சேவல். சாமிக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியுமா ஐயா? இதனால என் பிள்ளைங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை? அது சாமி கையில் தான் இருக்கு. காலையில் பலி பூஜை, நீங்கள் அது வரை எவ்வளவு முடியுமோ தேடி பாருங்க. வாங்க ஐயா.